ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் பசுமையான காடுகளில் குருவி என்ற புத்திசாலி ஆமையும் மணி என்ற தந்திரமான நரியும் வாழ்ந்தன. இயல்பிலேயே வித்தியாசமானவர்களாக இருந்தாலும் இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஒரு கடுமையான கோடை நாளில் அவர்கள் காட்டில் உலாவும் போது அவர்கள் பழுத்த ஜூசி பழங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மாமரத்தின் மீது தடுமாறினர். ஆரவாரமான நறுமணம் காற்றை நிரப்பியது. மணி சாதுரியமும் வேகமும் கொண்டவனாக, குருவி, நண்பரே, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உன்னிடம் வலுவான ஓடு இருப்பதால், ஏற முடியாததால் இந்த வலுவான கொடியை ஏன் வாயால் பிடித்து என்னை அனுமதிக்கக்கூடாது? நான் மேலே ஏறி மாம்பழங்களை சேகரித்து கீழே இறக்கி சுவையான பழங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாமா? நண்பனின் வார்த்தைகளை நம்பிய குருவி திட்டத்திற்கு சம்மதித்தார். எனவே மணி திறமையாக குருவியின் ஓட்டில் கொடியை கட்டி மிகுந்த முயற்சியுடன் மரத்தில் ஏறத் தொடங்கினான். உச்சியை அடைந்ததும் பழுத்த மாம்பழங்களை பறித்து பையை நிரப்ப ஆரம்பித்தான். இதற்கிடையில் கீழே குருவி பொறுமையிழந்து மணியின் நோக்கத்தில் சந்தேகமடைந்தார். மாம்பழங்கள் எல்லாம் தன்னிடமே கிடைத்தவுடன் மணி என்ன செய்வானோ என்று அவனால் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. குருவிக்கு திடீரென்று ஒரு புத்திசாலித்தனமான யோசனை உதித்தது. மிகவும் சிரமப்பட்டு தன் கழுத்தை முடிந்தவரை நீட்டி, மணி, என் அன்பு நண்பரே, அங்கே கவனமாக இரு. இந்த மாம்பழங்களின் எடை என்னை இழுப்பதை என்னால் உணர முடிகிறது. தயவு செய்து சீக்கிரம். இதை கேட்ட மணியின் பேராசை அவனை கவ்வியது. குருவியின் எச்சரிக்கையை புறக்கணித்துவிட்டு அவசரமாக தன்னால் முடிந்த அளவு மாம்பழங்களை தன் பையில் திணித்து அவற்றையெல்லாம் தானே அனுபவிக்க திட்டமிட்டான். ஆனால் மணி தனது பையில் மாம்பழங்களை ஏற்றியவுடன் அவர் சமநிலையை இழந்து மரத்திலிருந்து கீழே விழுந்து ஒரு சத்தத்துடன் தரையில் மோதினார். அந்த தாக்கம் காற்று அவரை தட்டியது. அவர் மயக்கமடைந்து காயமடைகிறார். குருவி தனது புத்திசாலித்தனமான தொலைநோக்கு பார்வையால் மணியை ஏமாற்றி தனது உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தி தனது நண்பரின் பேராசையால் ஏமாந்து விடாமல் காப்பாற்றினார். அந்த நாளிலிருந்து மணி நேர்மை மற்றும் நட்பின் மதிப்பை கற்றுக்கொண்டார். குருவி உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் கூட கவனமாகவும் விவேகமாகவும் இருப்பதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார். ஒன்றாக அவர்கள் காடு வழியாக தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்களின் பிணைப்பு முன்னெப்போதையும் விட வலுவானது, நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் கட்டப்பட்டது.